தேர்தல் நீங்க ஆட்சியில பங்கு கேட்குறீங்க. 2 தேசிய கட்சிகளும் சேர்த்து தான் சொல்றேன். அதிகாரத்தில பங்கு கோர்றீங்க. நாங்க தான் மாற்றுன்னுலாம் சொல்லிக்கிறீங்க. அப்போ சீட்டு குடுத்துமே, நீங்க ஒவ்வொரு வாட்டியும் இதே தான். அதுவும் காங்கிரஸ் கட்சி கேட்கவே வேணாம். அதில பாருங்க இப்ப 27 என்னன்னா இந்த 28வது ஆள் எங்க ஹாங்காங், சிங்கப்பூர்லேருந்து கண்டுபிடிச்சு கூட்டின்னு வர போறீங்களா? இதே தமிழ்நாட்டில இருக்கவர் தானே. இதை விட வேற என்ன வேலை இருக்குன்னு நான் கேட்கிறேன். செல்வப்பிரந்தகை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க கட்சி அந்த அளவுக்கு ஜனநாயக தன்மையோட இருக்கு. அதனால தான் இவ்வளவு காலம் ஆச்சு அப்படின்றத பதிவு பண்றாரு. அவர் பதிவு பண்ணுவாரு. சத்தியமூர்த்தி பவன்ல என்னென்னலாம் ஜனநாயகமா நடந்திருக்குது, எவ்வளோலாம் சண்டை நடந்திருக்குது, அவங்க கட்சியில் இருக்கிறவங்களாம் எந்த அளவுக்கு ரெசார்ட் பாலிடிக்ஸ்க்கு வெளில போவாங்க அப்படின்றது நாட்டு மக்களுக்கு தெரியும். இட் இஸ் ஷோயிங் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் தமிழ்நாடு. அதாவது தேசிய கட்சிகள் ஆட்சி அதிகாரம் ஆசன் அதிகமாக இருக்குது. ஆனால் மக்கள் நலனோ மக்கள் பிரச்சனையோ இல்லை ஒரு வேட்பாளர் தேர்வுன்றதை விட வேறு ஒரு கட்சிக்கு வேறு பெரிய வேலையே இருக்க முடியாது. இவங்களுக்கு வேட்பாளர் போடுறதுக்கு ஆள் இல்லாமலாம் இல்லை. இப்போ தேசிய கட்சியில் சீட்டு கேட்கறதுக்கு நிறைய பேர் தயாரிப்பாங்க. காரணம் இந்த 2 கட்சி தனியாக நிற்கலை. ஒரு கட்சி அதிமுகவோட நிற்கிது, ஒரு கட்சி திமுகவோட நிற்கிது. அப்படி இருக்கணும் போது சீட்டு கேட்கறதுக்கு நிறைய பேர் தயாராக இருப்பாங்க. அந்த வேலையை நீங்கள் எது ஒன்றுனாலும் டெல்லியில் போய் லாபி பண்ணி ஆளை பார்த்து இவர் சொல்லி அவர் சொல்லி அதுக்கப்புறம் ஒரு பட்டியலை வருது. இது ஒவ்வொரு வாட்டியும் இது தொடர்கதையாக பண்ணுறாங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.